இருந்தது. நீங்களாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா உட்காந்து பார்ப்பீங்க. எழுந்து வர உங்களை எழுப்புறதா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பசங்கள. அதான் ஒரு கஷ்டம்னு நினைக்கிறேன். பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு பெருசாக படம் இல்லை. அண்ட் கிட்ஸ் ஃபேமிலியெல்லாம் வந்து பார்க்க முடியாது. அடல்ட் கண்டென்ட்ஸ் நிறைய. செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாமராக இருக்கிறதுனால இதுக்கு ஆனால் கண்டிப்பாக சொல்ல இந்த படம் ஒன் டைம் வாட்சபிள் தான். ஏன்னா ஏற்கனவே கண்டென்ட் நம்மளுக்கு தெரிஞ்சதுனால நம்ம வந்து ஒன்றும் ரொம்ப யோசிக்கலாம் தேவையில்லை. அந்த கிளாமர்ஸ் எல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக காமிச்சிருக்காங்கள. அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அடல்ட் தான் படத்தை பார்க்குறாங்க. அதனால் அண்டர் ஷூட்டில் போயிருந்துக்கணும். அண்டர் ஷூட் பண்ணாமல் இதை ஏற்றுறது அதை ஏற்றுறது அப்படிமா போயிட்டு இருக்காங்க. அந்த டீட்டெயில் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் குறைச்சிருந்தோம்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வந்து வருவாங்க. எந்த ஒரு வீக்னஸ் கேர்ள்ஸ் கிட்ட இருக்கோ அதை பார்த்து தான் அட்ராக்ட் பண்ணுவாங்க, அதில் தான் விழுவாங்க அப்படிங்கிறத பாலாஜி பிக் பாஸ் பாலாஜி பண்ணியிருக்காரு. ரெண்டாவது ட்ரூ ஈவெண்ட் அந்த பொள்ளாச்சி காசியை மேட்டர் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க படத்தை. பசங்களுக்கு ஏற்ற நிறைய மசாலாவும் இருக்கும். பார்க்கலாம், பார்த்துக்கோங்க. இருந்தது. நீங்களாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா உட்காந்து பார்ப்பீங்க. எழுந்து வர உங்களை எழுப்புறதா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பசங்களை. அதான் ஒரு கஷ்டம்னு நினைக்கிறேன். படம் உண்மையிலே சூப்பராக இருந்தது. கேர்ள்ஸோட இம்பார்ட்டன்ஸ் நிறைய சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே எனக்கு அந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன அப்படின்னா கேர்ள்ஸ் எனக்கு எப்படின்னா ரொம்ப படித்த பொண்ணுங்களாக இருக்கட்டும், அதே நேரத்தில் ரொம்ப புவர் ஃபேமிலியில் இருக்க பொண்ணுங்களாக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட்டான பொண்ணுங்களோட கேரக்டர் ஒரு 5 விதமாக இருக்கும், 5-6 விதம். அந்த டிஃப்ரெண்ட்டான கேரக்டரை கூட ஈஸியாக எப்படி ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவான பொண்ணே வந்து ஏமாந்துட்டு நிற்கும். ஸோ அந்த மாதிரி காட்டின விதம் ரொம்ப நல்லா இருந்தது. எந்த ஒரு வீக்னஸ் கேர்ள்ஸ் கிட்ட இருக்கோ அதை பார்த்து தான் அட்ராக்ட் பண்ணுவாங்க, அதில் தான் விழுவாங்க அப்படிங்கிறத காமிச்சதாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய கஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக காமிச்சிருந்தாங்க. அதை தாண்டி பசங்களுக்கு ஏற்ற நிறைய மசாலாவும் இருக்கும். பார்க்கலாம், பார்த்துக்கோங்க. வரும்போது அதில் என்ன சொல்ல வராங்க, கருத்து என்ன சொல்ல வராங்கன்றது அதிகமாக ரீச் ஆகிறது கஷ்டமா இருக்கு. அது ஆழமாக சொல்லியிருக்காங்களா? ஏகண்டனா இருந்தாலுமே நீங்கள் வந்து என்ன சொல்றேன்னா பசங்க மசாலா கம்மி பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலுமே வந்துட்டு இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ், அது எந்த மாதிரி கேர்ள்ஸ்லாம் ஈஸியாக ஏமாறுறாங்கங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல. ஆக்சுவலி அந்த வீக்னஸ் என்னங்கிறத எப்படி அவங்க கேப்சர் பண்ணியிருக்காங்கங்கிறத காட்டின விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா ரொம்ப எல்லாருமே சொல்லுவோம் புவர் ஃபேமிலியில் இருக்கிறவங்க தான் ஈஸியாக ஏமாந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் வந்து அப்படி காட்டல. ரொம்ப தெளிவான பொண்ணுங்களுமே எப்படி ஏமாறுறாங்க, அது எந்த மாதிரி அடிக்ட் ஆகுறாங்க, எதனால மாட்டிக்கிறாங்கங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவாக காமிச்சிருந்தாங்க. அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு எப்படிலாம் வெளியில் வரணுங்கிறதே காமிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களோட ஆக்டிங் இப்போ பிக் பாஸ் அவங்களோட ஆக்டிங் எப்படி அதெல்லாம் மரண மாசம் இருக்கும். ஆக்சுவலி உண்மையிலே எனக்கு என்னன்னா அந்த படத்தில் வந்து உண்மையாக சொல்லணும்னா பாலா சார் வந்து பயங்கரமாக வாழ்ந்துருக்காரு. மனுஷன் வாழ்ந்து தள்ளிட்டாரு அப்படிதான் சொல்லணும். அந்த படம் பார்க்கும்போது அந்தளவுக்கு அவரோட ஆக்டிங் சூப்பராக இருந்தது. உண்மையிலே எல்லாரோட ஆக்டிங்குமே ரொம்ப இம்பார்ட்டண்டாக கொடுத்துருந்தாங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு கம்மியாகவும் ஒருத்தவங்களுக்கு அதிகமாகவும் கொடுக்குறேன். ஆனால் ரக்ஷிதாவோட ஆக்டிங் வேற லெவல்லே சொல்லலாம். பசங்க பயங்கர வெயிட்டிங்கில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்காக. ஃபயர் படம் எப்படி படம் ஃபயர் ஒரு தெலுங்கு ஹிந்தியில் ஒரு படம் வந்துச்சு ஃபயரு. அது எல்லாருக்குமே தெரியும் எப்படி வந்துச்சு. சரி, தமிழில் ஒன்று பண்ணியிருக்காங்க. பாலாஜி பிக் பாஸ் பாலாஜி பண்ணியிருக்காரு. ரெண்டாவது ட்ரூ ஈவெண்ட் அந்த பொள்ளாச்சி காசியை மேட்டர் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க படத்தை. ஸோ என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு மாடர்ன் நடக்குது. அந்த மாடர்ன் நடத்ததுலேருந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி போயிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை எங்கேயுமே லேக் இல்லை. மியூசிக் எல்லாமே பொருத்தமாக இருக்குது. காமிச்ச ஆர்டிஸ்ட் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. எந்த லேகுமே இல்லை, நல்லாவே போயிட்டுருக்கு. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாமராக இருக்கிறதுனால இதுக்கு ஆனால் கண்டிப்பாக சொல்ல இந்த படம் ஒன் டைம் வாட்சபிள் தான். ஏன்னா ஏற்கனவே கண்டென்ட் நம்மளுக்கு தெரிஞ்சதுனால நம்ம வந்து ஒன்றும் ரொம்ப யோசிக்கலாம் தேவையில்லை. அந்த கிளாமர்ஸ் எல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக காமிச்சிருக்காங்கள. அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அடல்ட் தான் படத்தை பார்க்குறாங்க. அதனால் அண்டர் ஷூட்டில் போயிருந்துக்கணும். அண்டர் ஷூட் பண்ணாமல் இதை ஏற்றுறது அதை ஏற்றுறது அப்படிமா போயிட்டு இருக்காங்க. அந்த டீட்டெயில் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் குறைச்சிருந்தோம்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வந்து வருவாங்க. பட் இதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, செட்டப் ஆடியன்ஸ். அவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்ப்பாங்க. கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள். அதாவது என்ன செய்யறேன்னா இந்த மாதிரி காமன்கள்லாம் வலையை வீசிட்டே இருப்பானுங்க, நம்ம மாட்டக்கூடாதுங்கிறது இந்த படத்தில். ஆனால் கிளைமேக்ஸில் ஒரு நல்ல ட்விஸ்ட் இருக்குது. கொஞ்சம் டெக்னிக்கல் பீப்புள் கொஞ்சம் டெக்னிக்கலாக வந்து ப்ரெடிக்டபிளாக இருக்கும். ஆனால் அந்த ட்விஸ்ட் தேவையான ஒன்று நல்லாவே முடிச்சிருக்காங்க. பாலாஜி வந்து இனிமேல் பிக் பாஸ் பாலாஜி இல்லை, காசி பாலாஜிங்கிற அளவுக்கு ஆக்டிங்கில் பண்ணியிருக்காப்புல. புதுமுகத்தை நம்ம வரவேற்கணுங்கிறக்காண்டி நான் சொல்கிறேன். அவருடைய நாலேஜுக்கு அவருடைய ஸ்க்ரீனில் அதிகமான ப்ரெசன்ஸ் பண்ணதில்லை. அப்படி இருந்து இவர் பண்ணியிருக்காங்கன்னா அவர் நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டேரக்டர் கம் ப்ரொடியூசர் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. ஜேஎஸ்கேன்னு தான் சொல்ல முடியும். ஒன் டைம் வாட்சபிள். ரக்ஷிதா மகாலட்சுமிக்காண்டி ஒரு கேங் வரும். அது அடுத்த ஷோலாம் கண்டிப்பாக ஃபீல் பண்ணோம். நீங்கள் வந்து இதுவரை யாரையும் அந்த லட்சுமி மகாலட்சுமி தமிழ் சினிமாவில் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. அவ்வளோ அழகு, அவ்வளோ பியூட்டி, நல்லா இருக்காங்க. சூப்பர். ஆண்டி லுக்கும் இல்லாமல் ஒரு யங் லுக்கும் இல்லாமல் ஒரு மிடில் ஏஜில் இருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்கலாம்.
லேகு கண்டிப்பாக இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை வந்து அந்த க்ரைமை வந்து கண்டுபிடிக்க போகிறதுனால லேகே இல்லை. செகண்ட் ஹாஃபில் உண்மையிலே லேக் தான். என்ன லேக் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு அந்த 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 சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பி கிரேட்லேயும் போகாமல் ஒரு ஏ கண்டென்ட் போகாமல் மிட்டில் பண்ணியிருக்காங்க. அந்த டீட்டெயில் பண்ணாமல் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். படம் ஒரு தடவை பார்க்கலாம். பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு பெருசாக படம் இல்லை. அண்ட் கிட்ஸு ஃபேமிலியெல்லாம் வந்து பார்க்க முடியாது. அடல்ட் கண்டென்ட்ஸ் நிறைய இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே கொஞ்சம் ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்குது. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து ரொமான்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ பட் நீங்களே படத்தை பார்த்துட்டு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.